விகடன் நேயர்களுக்கு வணக்கம். உங்ககிட்ட இந்த ஒரு விஷயம் இருந்தா மாங்கன்னு சாமி கும்பிடாம கும்பிடுறவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குமோ, பிரபஞ்சத்தை நினைச்சு தியானம் பண்ணாம தியானம் பண்றவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா நடந்துடும். ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்கார ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு கிட்டத்தட்ட 30 to 35 வயசு. சின்ன வயசுலயே அவன் செய்யாத வியாபாரம் கிடையாது, அவன் பார்க்காத பணம் கிடையாது, அவன் அணியாத ஆடை கிடையாது, வாங்காத தங்கம் வைரம் வைடூரியம் கிடையவே கிடையாது. அவனுக்கு சின்ன வயசுலயே மது, பெண்கள், காசு இது எல்லாத்தையுமே அதிகமாக அனுபவிச்சதுனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுகமும் அப்படியே திகட்டி போயிடுச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன இருக்கு? வாழ்க்கைனா இவ்வளவுதானா? ஒரு வெறுமை இருக்கே, ஏதாவது வாழ்றதுக்கு ஒரு பிடிப்பு வேணுமே, அது என்ன அப்படின்னு யோசிச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாரையும் சந்திச்சாரு. கடைசியா இந்த ஊருடைய எல்லையில ஒரு புத்த துறவி இருக்கிறாரு. அவர் இதுக்கான விளக்கத்தை கொடுப்பாருன்னு தெரிஞ்சு அவரை போய் மீட் பண்றாரு. புத்த துறவி இவர் வந்ததை கேட்டதும் அவரை பத்தி அவரே எல்லாத்தையும் சொன்னதும் புத்த துறவி எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாரு. சரி, நான் உனக்கு வாழ்க்கைனா என்ன, அதை எப்படி வாழணும், உனக்கு கடவுளுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பணக்காரன் சொல்றான், ரெடியா தான் இருக்கேன், ஆனா ஒரே ஒரு விஷயம், எனக்கு சின்ன வயசுலயே எல்லாமே கிடைச்சதுனால சுவாரஸ்யம் அப்படின்றது கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும். என்னால எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியோட பண்ண முடியாது, அதாவது தொடர்ந்து பண்ண முடியாது. பாதியிலேயே நான் விட்டுடுவேன். நான் பிசினஸ் ஆரம்பிப்பேன், நல்லா வளர்ந்ததும் அதை அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு ஹாயா இருப்பேன். அதே மாதிரிதான் எல்லா விஷயங்கள்லயும் நீங்க எனக்கு ஏதாவது ஒரு கலை சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னாலும் ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும் அது பயன்படுற மாதிரி அதை நான் பிராக்டிஸ் பண்றதுனால எனக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கிற மாதிரி நீங்க எங்களுக்கு சொல்லி தரணும், வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு முன்னாடி ஒரு கண்டிஷனை போட்டுடுறாரு. புத்த துறவி யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கணுமா? சரி, உனக்கு லைஃப்ல எது ரொம்ப சுவாரஸ்யம், உனக்கு எல்லாத்துலயுமே சுவாரஸ்யம் கம்மின்ற, இருந்தாலும் இதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருப்பேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு புத்த துறவி. அதுக்கு அந்த பணக்காரர் சொல்றாரு, எனக்கு செஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும், சதுரங்கம் ஆடும்போது நான் என்னையவே மறந்துடுவேன், அப்படியே நான் மூழ்கிடுவேன், ஒன்றோட ஒன்றா நான் கலந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே புத்த துறவி யோசிக்கிறார். சரி, உனக்கு பிடிச்ச சதுரங்கத்தையே ஆடலாம் வா அப்படின்னு ஒரு செஸ் போர்டை கொண்டு வராரு. ஒரு பாயிண்ட்ல, அதாவது ஒரு எண்ட்ல இந்த பணக்காரனை உட்கார வைக்கிறார். இன்னொரு எண்ட்ல யார உட்கார வைக்கிறார் தெரியுமா? அதே மடத்துல 12 வருஷமா வெறும் சாமியை மட்டுமே கும்பிட்டுட்டு மந்திரங்களை ஜபம் பண்ணிட்டு தியானம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை, வெளி உலகத்துடைய தொடர்பே இல்லாத ஒருத்தன், கிட்டத்தட்ட சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அதர் எண்ட்ல உட்கார வைக்கிறார். ஒரு பக்கம் பணக்காரன், இன்னொரு பக்கம் அந்த ஞானிய உட்கார வைக்கிறாரு அந்த புத்த துறவி. அவர் சொல்றாரு, அந்த 12 வருஷம் தவம் பண்ணவர்கிட்ட, நீ மட்டும் இந்த சதுரங்கத்துல தோத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், என் கையில இருக்க கத்தி எடுத்து உன் தலையை வெட்டிடுவேன், நீ நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவ. ஆனா நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், ஏன்னா உன்னுடைய மார்க்கமே எப்படியாவது முக்தி அடையணும் அப்படின்னு தான் நீ நினைக்கிற. ஆனாலும் உன்னுடைய ஆற்றல்ல உன்னுடைய கவனம் சிதறாம உன்னால முழுமையா இந்த ஆட்டத்தை ஆட முடியும், அதனால ஜெயிக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் அந்த பணக்காரன் கிட்ட சொல்றாரு, நீயும் இந்த ஆட்டத்தை ஆடு, நீ தான் பயங்கரமா ஆடுவேன்னு சொல்றியே, இந்த ஜில்லாலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்ற, ஆடு, தோத்துட்ட இந்த கத்தி எடுத்து உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பணக்காரனுக்கு வேர்த்து கொட்டுது. ஐயோ, இவர் வாழ்றதுக்கு வழியை கேட்டா சாவறதுக்கு வழியை சொல்றாரு அப்படின்னு கையெல்லாம் நடுங்குது, வேர்த்து கொட்டுது. அவரால் எண்ணத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியல, சிதறுது. ஆனா இந்த பக்கம் இருக்கிறவரு, அதை பத்தி நமக்கு என்ன, நம்ம விளையாடுவோம் அப்படின்றதுல மட்டும் தெளிவா இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பணக்காரனுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம எப்படியாவது விளையாடிதான் ஆகணும் அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. இந்த பக்கம் அந்த 12 வருஷம் தவம் பண்ணாருன்னு சொன்ன பாருங்க, ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு பாயிண்ட்டும் பக்காவா ஆடிக்கிட்டே இருக்காரு, ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு. இந்த பக்கம் இருக்கிறவருக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, செஸ்ல நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோமே, ஐயோ நம்ம இதுக்கப்புறமும் நம்ம விட்டுட்டோம், கேமை விட்டுட்டோம் அப்படின்னா சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, மனசை ரெடி பண்ணிட்டு அந்த கேமுக்குள்ள போய் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவர் உள்ள போக உள்ள போக உள்ள போக இந்த 12 வருடம் தியானம் பண்ணாருன்னு சொன்ன பாருங்க, அவர் தோத்துக்கிட்டே வர்றாரு, மெல்ல 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 மெல்ல. இவர் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பணக்காரன் கொஞ்சம் ஒரு 2 ஆட்டத்துல இருந்து ஜெயிக்க போறார்.
அவர் நிமிர்ந்து அந்த ஆப்போசிட்ல இருக்க அந்த தியானம் பண்ணினவரை பாக்குறாரு. ரொம்ப அழகான முகம், சலனமே இல்லாத முகம், குழந்தை மாதிரி இருக்கிறார். அப்ப இந்த பணக்காரன் யோசிக்கிறார், நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், என்னால இனிமே யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அவர் இருக்கணும், நிறைய பேருக்கு வழிகாட்டணும், இவரை மாதிரி நல்லவங்க இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஜெயிக்க போறது அவருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வேணும்னே விட்டு கொடுத்து தோத்து போனாரு. அப்படி தோத்து போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கேம் தான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது. ஆல்மோஸ்ட் அந்த பணக்காரன் தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வரும்போது கரெக்டா அந்த நடுவுல இருக்கிறாரு அந்த செஸ் போர்டை தூக்கி அடிக்கிறார். நீ தாண்டா ஜெயிச்சிட்ட அப்படின்றார். அப்போ சொல்றாரு, நான் யாரையும் சாவடிக்க போறது கிடையாது. ஆனா அந்த 12 வருஷம் கடவுளை மட்டுமே நினைச்சு தியானம் பண்ணாம பாருங்க இவன். உன்னை விட இந்த பணக்காரன் வாழ்க்கையில எல்லா தவறுகளும் செஞ்சுட்டு வாழ்க்கைனா என்னன்னு கேட்க வந்திருக்கான் பாருங்க, அவன் தான் ஒரு படி மேல. ஏன்னா அவன் கிட்ட இருந்தது கருணை. நம்மளை விட இவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு கருணை இருந்தது பாருங்க, அதுதான் இவனை மேல தூக்கி விட்டுடுச்சு. யார் எப்படி போனா என்ன, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய விஷயத்த மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த இந்த மதத்தை மட்டும் பிடிச்சிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர் 2வது இடத்துலதான் இருக்காரு. அப்ப அவர் சொல்ற, ஒரு மரம் ஸ்ட்ராங்கா மேல 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 வளரணும் அப்படின்னா வேறு ஆழமா இருக்கணும். அந்த வேறு தான் கருணை, அன்பு, மனிதாபிமானம். அந்த மரம் மேல மேல போறது தியானம், அப்புறம் நீங்க மத வழிபாடுகள்னால நீங்க மேல மேல சொர்க்கத்துக்கு போக முடியும். இந்த கருணையும் மனிதாபிமானமும் இல்லை அப்படின்னா நீங்க எந்த மதத்தை தீவிரமா ஃபாலோ பண்ணாலும் உங்களால மேல போக முடியாது. இந்த வேர் வீக்கா இருந்தா அது விழுந்துடும் அப்படின்னு புரிய வைக்கிறார். மனிதாபிமானம், கருணை, இந்த குணநலன்கள் மட்டும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க விழுந்து விழுந்து சாமியை கும்பிட வேண்டாம், தியானம் பண்ணணும்ன்ற கட்டாயம் கிடையாது. நிச்சயமா உங்களுக்கு எல்லா நல்லதும் வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிந்தூரி.